இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த மனிதரை பணக்காரராக ஆக்கக்கூடிய எண்கள் என்னென்ன, ஏழை ஆக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ இங்கே சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக பணக்காரர் தான், இல்லை பணக்காரர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதுவே ஏழை ஆக்கக்கூடிய எண்கள் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே செய்யும். இன்னொன்று, தொழிலில் முன்னேற்ற தடை அப்படிங்கிறதும் இருக்கும். பணங்காசை சேர்த்து வச்சு பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற கனவு அது எட்டா கனியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். சரிங்களா? இப்போ இங்கே சொன்ன நல்ல எண்கள் எல்லாமே பணக்கார எண்கள், வசதியான எண்கள். இந்த எண்கள் எல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நீங்கள். சரிங்களா? சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்குன்னு சொல்லிட்டு நல்லது பண்ணக்கூடிய கிரகம்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி நல்லது பண்ண மாட்டேன், நான் கெடுதல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் இருப்பார். இதை யாருன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நல்லது பண்ணுற எண்ணெய் கூட வச்சுக்கோங்க. கெடுதல் பண்ணுற எண்ணெய் நீங்கள் தொடவே கூடாது. இந்த எண்கள் எப்படின்னா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றம், நல்ல புத்திசாலித்தனம், சிறந்த நிர்வாக திறமை, வீட்டுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு இது கொடுக்கும். பல லட்சம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பருமே உங்கள்கிட்ட மொபைல் நம்பரில், வண்டி நம்பரில், டூலரில், காரில், பாஸ்வேர்டில், ஏடிஎம் பின் நம்பரில், இந்த மாதிரி ஜிபே ஓப்பன் பண்ணுற நம்பரில் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவுமே உங்கள் பிஸ்னஸை நல்ல க்ரோத் கொடுக்கும். எந்த பக்கம் போனாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தும். சரிங்களா? வணக்கம். நம்ம இப்போ மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த மனிதரை பணக்காரராக ஆக்கக்கூடிய எண்கள் என்னென்ன, ஏழை ஆக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ இங்கே சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக பணக்காரர் தான், இல்லை பணக்காரர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதுவே ஏழை ஆக்கக்கூடிய எண்கள் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே செய்யும். இன்னொன்று, தொழிலில் முன்னேற்ற தடை அப்படிங்கிறதும் இருக்கும். பணங்காசை சேர்த்து வச்சு பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற கனவு அது எட்டா கனியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். சரிங்களா? சரி, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரையும் அதை மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், மொபைல் நம்பரில் மட்டும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வாகன நம்பர்லேயும் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டோட கதவு நம்பர்லேயும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பாஸ்வேர்டில் இருந்தாலுமே, பாஸ்வேர்டுன்னு என்ன, நம்ம டெய்லியும் லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய மொபைல் பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின் நம்பரு, ஜிபே நம்பரு, ஜிபேயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பணம் அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் எண்களை பயன்படுத்துகிறோமோ அங்கே எல்லாமே உங்களுக்கான வரங்களை நீங்களே உபயோகப்படுத்துகிறீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த காலத்தில் பணம் காசு சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது. சம்பாதிச்ச காசை நல்லபடியாக பத்திரப்படுத்தி உபயோகமான பொருட்களை வாங்கி சேர்த்துறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல லட்ச ரூபா சேர்த்து வச்சு ஒரு நல்ல வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லைங்களா? அதுதானே பெரிய முக்கியமான ஒரு கனவு எந்த ஒரு மனுஷனுக்கும். அப்போ அந்த வீடுன்னு கட்டுறதுல தவறான வாஸ்து அமைப்பு பிரகாரம் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களே என்ன சொல்கிறதுங்க, தேடி போய் ஆப்பு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த அமைப்பு தான் அவங்க. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வர்ற வழியில் எத்தனையோ வீடு ரெடி ஆகிட்டு இருக்குது, புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு வீடை பார்க்கும்போது நமக்கே அப்படியே இந்த வயிறு வாயெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை கண்டிப்பாக நான் இப்போ உணர்வேன். ஏன்னா குருவி சேர்க்குற மாதிரி பல லட்சம் சேர்த்து வச்சு இப்படி அநியாயத்துக்கு இப்படி வீடை கட்டுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும். நம்ம போய் சொல்கிறோன்னு வச்சுங்களேன், போய் அவன் வேலையை பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களே பட்டு அனுபவிக்கும் போது தான் தேடிட்டு வருவாங்க. நிறைய பேர் நம்மளாக போய் சொன்னோன்னு வச்சுங்களேன், அவங்களோட கர்மாவை நம்ம ஆண்டவன் கொடுத்த ரூட்டை நம்ம மாற்றி விடுற மாதிரி அது நமக்கு திரும்பிடும். அவங்களா கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்ல வழி காட்டலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பேசுகிற டாபிக் விட்டு வேறு எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம. சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், முதல்ல ஆகாத எண்கள் எல்லாம் என்னென்ன, அதாவது
உங்களை ஏழையாக்கக்கூடிய எண்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அது உங்களோட மொபைல் நம்பரில் இருந்தாலும் சரி, டூ வீலர் நம்பரில் இருந்தாலும் சரி, வண்டி நம்பரில் இருந்தாலும் சரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட பெயரில் மொத்தமாக கூட்டுத்தொகை வந்தாலும் சரி, உங்கள் நிறுவனத்தில் மொத்தமாக கூட்டுத்தொகை வந்தாலும் சரி, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதையுமே செக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண் கூட உணர்வீங்க. சரிங்களா? சரி, இப்போ அந்த எண்கள் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 9 அப்படிங்கிற எண் வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதாவது உங்கள் மொபைல் நம்பரில் இருந்தாலும் சரி, வண்டி நம்பரில் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட கார் நம்பரில் இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டில் இருந்தாலும் சரி, 9னா வெறும் 9 தான், இல்லை 09 அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? அதை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல பணப்பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை நீங்களே வர வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் 7, வெறும் 7 அல்லது 07 இந்த எண் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 11, இந்த 11ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் சரி, 11ங்கிறத பயன்படுத்துகிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் இந்த பணப்பிரச்சனைங்கிறது அதிகமாகவே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா 18. சரிங்களா? இந்த 18 அப்படிங்கிற நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருந்தாலும் இருக்கிறது எல்லாத்தையுமே காலி பண்ணக்கூடிய எண் தான் இந்த 18. சரிங்களா? இந்த 18ஆம் தேதி பிறந்தவங்களோட வாழ்க்கை வந்து அவ்வளோ போராட்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்துங்க கிரகத்தில் ஜாதகத்தில் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் உட்காந்துருச்சு அப்படின்னா தப்பிச்சாங்க. அங்கேயும் மோசமான அமைப்பில் எதுனா போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் படுற மாதிரி அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? முதல்ல இந்த 18ங்கிற நம்பர் யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க தான் முதல்ல மாற்றணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 17, இந்த 17ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் இந்த 17ஆம் நம்பரை பயன்படுத்துகிறவங்களுக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்ச சோதனை இல்லை, அதிகப்படியான சோதனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தே வரும், அனுபவிச்சு தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த 17ங்கிறதும் ஆகாது. அடுத்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23. இந்த 23ஆம் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் காசு அப்படிங்கிறது எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதிச்சிங்கனாலும் செலவு அப்படிங்கிறது மாற்றி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். சேர்த்துறது அப்படிங்கிறது படாத பட்டு சேர்த்துனாலும் அந்த சேர்த்து வச்ச பணத்தையுமே செலவுங்கிறது இழுத்து விடக்கூடிய அமைப்பு தான் இந்த 23. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 24. இந்த 24 எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது இந்த 24 கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு 50,000 ரூபா வரும் இந்த வேலை முடிக்கும்போது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வேலை செஞ்சுட்ருப்பீங்க. ஆனால் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10,000 ரூபா மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு வாங்கம்பாங்க. ஏங்க என்னங்கன்னா அவ்வளோதான் உங்கள் வேலைக்கு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் கரெக்டாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த 24க்கு உண்டான அமைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் 27. இந்த 27ஆம் நம்பர் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நஞ்ச சோதனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள் லைஃப்பில் இருந்தே இருக்கும். வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, பழகிற நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை, எங்கேயுமே நிம்மதி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே விடாது. சரிங்களா? அப்போ அந்த 27ங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து 38. இந்த 38 அப்படிங்கிறது கடங்கார வாழ்க்கை தான். கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூரில் ஒருத்தர், நம்ம கிளைண்ட்டு தாங்க ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா 38 அப்படிங்கிறது அவர் வண்டி நம்பர்லேயும் இருந்துச்சு, மொபைல் நம்பர்லேயும் இருந்துச்சு. கடன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய் கிட்ட கடன் வச்சுருந்தார். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் வீட்டில் நிம்மதியாக இல்லாத தன்மையில் இருந்தார். முதல்ல வண்டியெல்லாம் என்னென்னலாம் மாற்ற முடியுமோ மாற்றுங்க, மொபைல் நம்பர் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு வண்டி வந்து அவரால் மாற்ற முடியல. 2 வண்டியில் அந்த 38 இருக்கும். இப்போ 4 நம்பர் இருக்குன்னா முதல்ல 38 வரும், ரெண்டாவது 38 வரும், அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். சரிங்களா? அப்போ ஒரு வண்டி மாற்றிட்டார், ஒரு வண்டி மாற்ற முடியல, அது லேட்டஸ்ட் வண்டியாக போச்சு. அப்போ அவருக்கான நல்ல உதவி பண்ணக்கூடிய எண்களை, எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே நல்லது பண்ணக்கூடிய எண்கள்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக இருக்கும். அந்த எண்களை அந்த வண்டியில் வந்து ஸ்டிக்கராக ஒட்டி விட்டோம். அப்புறம் மொபைல் நம்பரை அவருக்கு மாற்றி கொடுத்தோம். சரிங்களா? இப்போ கடந்த ஒரு 6 மாதம் இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா இருக்கார். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த 38ங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக கடங்கார வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தே இருக்கும். சரிங்களா? அதனால அந்த 38ங்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து மாற்றணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 31. இந்த 31 இருக்குது பாருங்கள், இது என்ன சொல்லுதுங்க, பணத்தோட தரித்திரம்னு சொல்லுவாங்கல்லங்க. ஒருத்தனை பார்த்தா இது இங்கே பணம் கேட்பான், அங்கே பணம் கேட்பான்,
பார்க்குறவங்ககிட்டலாம் கடன் கேட்பான், பணம் கேட்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது அது வாழ வைக்கும். கடன்காரனை பார்த்தோன்னா அங்கே பார்த்தோன்னா இங்கே திருப்பி போயிடுவாங்க இல்லைங்க, அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த 31 இருக்கிறவங்க தான் செய்வாங்க. சரிங்களா? அப்போ பணம் தருத்துறோங்கிறது அதிகமாக அந்த 31 இருக்கிறவங்ககிட்ட இருக்கும். இதே 31ஆந்தேதி பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செய்யணும், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40. இந்த 40ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு கவலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் சரி அப்படின்னு ஒரு உமனா மூஞ்சி மாதிரியே வச்சுட்டு இருப்பாங்க. கேட்டால் கொட்ட ஆரம்பிப்பாங்க. என் வாழ்க்கையில் இப்படி, எனக்கு இந்த பிரச்சனை, அந்த சோதனை, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு மட்டும் இது வந்துகிட்டே இருக்குது, இப்படிலாம் புலம்புறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 40ஆம் நம்பர்காரங்க தான். சரிங்களா? அடுத்து இந்த 43 அப்படிங்கிற எண் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிப்பாங்க. எப்படிங்க? தேவையில்லாத, வெளியவே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் போய் மாட்டிட்டு அடிக்ட் ஆகி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுத்தருக்கு இழுத்துட்டு வர வைக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 43. இவங்க மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சேர்ந்து கஷ்டப்படுத்தக்கூடிய நம்பர் தான் இந்த 43. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 44. இது வந்து ஊருக்கெல்லாம் வந்து உபதேசம் பண்ணுவாங்க. டே தம்பி, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, டே நண்பா இதை செய்யாத, அதை செய்யாதம்பாங்க. ஆனால் இவங்களே அதை செஞ்சுட்டு ஐய நம்ம 4 பேத்துக்கு புத்தி சொல்லுவோம், நம்மளே இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தன்னைத்தானே வருத்தப்பட்டுக்கிட்டு சரி இனிமேல் பண்ணக்கூடாதுப்பா, கவனமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்துட்டே போய் குழியில் விழுந்து எழுந்திரிக்கிறவங்க தான் இந்த 44 அப்படிங்கிறத வச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம், அடுத்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 62. சரிங்களா? இந்த 62ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை இருந்தாலும் சரி அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 62 யாருக்கிட்ட இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அல்லது பட போகிறாங்க, இருக்கிறதெல்லாம் தொலைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அது குறியாட்டக்கூடிய ஒரு நம்பர். சரிங்களா? இந்த 62ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரோட வாழ்க்கையிலேயே ரொம்பவுமே அவரை வந்து கஷ்டப்படுத்துச்சு. நான் கண் கூட பார்த்துருக்கேன் அவரை. சரிங்களா? அவர் வந்து மொபைல் நம்பரில் 62062ன்னு சொல்லி வச்சுருந்தார். சரிங்களா? லாஸ்ட்டில் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரை வந்து கடைசி நேரத்தில் அப்போது அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லட்சாதிபதியாக தான் இருந்தார். ஆனால் அந்த நம்பர் அவர் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லிங்கன்னா, இருக்கிறது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நடுத்தரில் வந்து நிற்கிற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து போராடி மறுபடியும் அவரோட நம்பர்லாம் மாற்றி கொடுக்கும்போது நல்லபடியாக மேலே வந்தார். சரிங்களா? லைஃப்பில் ஜெயிச்சு வந்தார். சரிங்களா? சரி, இந்த மாதிரி 62ங்கிறது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க இம்மீடியட்டாக மாற்ற வேண்டிய ஒரு மனிதராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 53. இந்த 53 எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பணம் காசு அப்படிங்கிறது செலவு தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் பணம் வரும், அதே நேரத்தில் செலவும் இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களே சொல்லுவாங்க, நானும் மிச்சப்படுத்தணும்னு பார்க்குறேன், என்னால் முடியவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த 53 வச்சுருக்கிறவங்களோட வாழ்க்கையிலே இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் 58. இந்த 58ஆம் நம்பர் எப்படி தெரியுங்களா? லைஃப்பில் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை, ஏகப்பட்ட கஷ்டம் கொடுக்க தான் செய்யும். கடன்காரன் வீட்டில் தேடி வந்து நின்றுட்டு போவான், சத்தம் போட்டு போவான், ஏண்டா கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்றியா, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்லாம் யாரெல்லாம் திட்டு வாங்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக 58ங்கிறது இருந்தே இருக்கும். சரிங்களா? அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, கடன்காரன் தான் ஏழையாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். சரிங்களா? வெளியிலேருந்து பார்க்கும்போது வேணால் வந்தாவே தெரியுவாங்க, வீட்டில் வந்து பார்த்தா தான் என்னடா இவ்வளோ ஒரு பிச்சைக்காரனாக இவன், இப்படிப்பட்ட ஏழையாகுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மறைச்சி வச்சு வெளியே பக்கட்டுத்தன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 58. அதனால் அவங்களும் கண்டிப்பாக மாற்றணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 59. இந்த 59 எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுக்குமே குடும்ப கஷ்டம், அதுக்கப்புறம் வேலையில் கஷ்டம், எதிர்காலத்தை பற்றின பயம், இந்த கவலை, இது எல்லாமே இந்த 59 பயன்படுத்தக்கூடியவங்களோட வாழ்க்கையில் இருந்தே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 67. இந்த 67 யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்களோட லைஃப்பில் மட்டும் அவங்களே சந்தோஷப்படுத்திவாங்களான்னு கேட்டால் முடியவே முடியாது. எப்படிங்க? ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த முடியும், ஆனால் அந்த மனிதர் அவரைவே சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த 67 தரக்கூடிய பலன். சரிங்களா?
அடுத்து என்ன நம்பர்னு சொல்லி பார்த்தோம்னாங்க 82. இந்த 82மே ஒரு மனுஷனை வந்து ரொம்பவும் ஒரு ஏழையாக்கும். மாடி வீட்டில் இருப்பாங்க, குடிசை வீட்டுக்கு வந்துடுவாங்க, சொந்த வீட்டை விற்றுட்டு வாடகை வீட்டில் போய் இருக்கிறதும், அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு அடுத்தவங்கள்ட்ட கை கட்டிட்டு சம்பளத்துக்கு போய் நிற்கிறதும் இவங்களுக்கு இந்த 82ங்கிறது இருந்தே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய நம்பரு 91. இந்த 91 அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கடனாளி தான். எப்படிங்க? 91ங்கிறது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கடனாளி தான். கடனை தீர்க்கவே முடியாது, யாருமே கடனை தீர்க்கவே முடியாது. இந்த 91ங்கிறது இந்த ஓட்டக்கையில் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி மோந்து ஊற்றி நிறைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கனவாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஊற்றுற பானையும் ஓட்டையாக இருக்கும், இவங்க மோந்து ஊற்றுறதும் ஓட்டையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவோட கண்ட்ரி கோடு என்னங்க? +91 முதலுக்கு, புரியுதுங்களா? அப்போ அங்கே இந்தியாவே ஏன் கடனாளியாக இருக்குது அப்படின்னா இதே ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவோட கடனை என்றைக்கு தீர்க்கவே முடியாது, புரியுதுங்களா? சரி, அந்த டாப்பிக்கில் நம்ம போக வேண்டாம். முடிஞ்சவரை நம்ம நல்ல எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னால நம்ம நல்லா இருக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ இங்கே சொன்ன மோசமான எண்களை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து வந்து சொல்லக்கூடியது நல்ல எண்கள். இந்த எண்கள் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள்லாம் தப்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம், சரிங்களா? சரி, என்ன மாதிரி எண்கள் எல்லாம் உங்கள் கையில் இருந்ததுன்னா முதல்ல நீங்கள் தப்பிப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 95, 93, 92 இந்த 3 நம்பரும் உங்களோட மொபைல் நம்பரில், வண்டி நம்பரில், வீட்டு கதவு நம்பரில், உங்களோட பாஸ்வேர்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இப்போவும் பணக்காரராக தான் இருப்பீங்க, இல்லை எதிர்காலத்துலேயும் நீங்கள் பெரிய பணக்காரராக வரப்போகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம், சரிங்களா? சரி, இப்போ இங்கே சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருக்கலாம், டூ வீலர் நம்பரில் இருக்கலாம், கார் நம்பரில் இருக்கலாம், ஃபோன் பாஸ்வேர்டில் இருக்கலாம், ஏடிஎம் பின் நம்பரில் இருக்கலாம், ஜிபே ஓப்பன் பண்ணுற நம்பரில் இருக்கான், ஜிபேயில் பணம் அனுப்புவோம் இல்லைங்களா, அதில் கூட இருக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 90, 89, 85. என்னங்க? 90, 89, 85. இந்த 3 நம்பருமே உங்களுக்கு வந்து லைஃப்பில் உங்களை வந்து நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்று பணம் காசு அப்படிங்கிறது உங்களை சுற்றி எப்பவும் இருக்க வைக்கும், சரிங்களா? இதுவுமே பணக்காரர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கக்கூடிய எண்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 80, 74, 72. இந்த எண்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒரு வெளி உலகத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, ஒரு நல்ல கௌரவம், அந்தஸ்து அதை எல்லாத்தையும் கொடுக்கும். என்னென்னலாம் உங்கள்கிட்ட வந்து சேரணும்னு இருக்கோ அதை தங்கு தடை இல்லாமல் அவங்க நல்லது எல்லாமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த எண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 64, 54, 51 இந்த எண்கள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. இருக்கிற இடத்துல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து பல லட்சம் சேர்க்க அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அமைப்பு. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 41, 32, 29. இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வாழ்க்கை. எப்படிங்க? உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறது இது காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்று, எவ்வளோதான் லட்சம் கோடி உங்களை விட்டு போயிருந்தாலும் எல்லாத்தையும் திரும்பி மீட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த எண்கள் தான் கொடுக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 26, 20, 16 இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து உங்களை வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டக்காரராகவும், இன்னொன்று உங்கள் குடும்பத்துக்கு மேலேயே வெளி உலகத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறதும் இருக்கும். அதே சமயத்தில் சர்வ லாபங்களை பெற்று நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இது கொடுக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14, 12, 10 இந்த எண்கள் எப்படின்னா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றம், நல்ல புத்திசாலித்தனம், சிறந்த நிர்வாக திறமை, வீட்டுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு இது கொடுக்கும். பல லட்சம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 06, 04 இந்த 2 நம்பருமே உங்கள்கிட்ட மொபைல் நம்பரில், வண்டி நம்பரில், டூ வீலரில், காரில், பாஸ்வேர்டில், ஏடிஎம் பின் நம்பரில், இந்த மாதிரி ஜிபே ஓப்பன் பண்ணுற நம்பரில் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவுமே உங்கள் பிஸ்னஸை நல்ல க்ரோத் கொடுக்கும். எந்த பக்கம் போனாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தும், சரிங்களா? இப்போ இங்கே சொன்ன நல்ல எண்கள் எல்லாமே பணக்கார எண்கள், வசதியான எண்கள்.
இந்த எண்கள் எல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நீங்கள். சரிங்களா? சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்குன்னு சொல்லிட்டு நல்லது பண்ணக்கூடிய கிரகம்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி நல்லது பண்ண மாட்டேன், நான் கெடுதல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் இருப்பார். இதை யாருன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நல்லது பண்ணுற எண்ணெய் கூட வச்சுக்கோங்க. கெடுதல் பண்ணுற எண்ணெய் வந்து நீங்கள் தொடவே கூடாது. சரிங்களா? முடிஞ்ச வரையும் நீங்கள் தொட்டீங்க, அதை தவிர்க்க முடியாமல் அதை தொடர மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பரிகாரம் பண்ண நல்ல எண்களாக பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? இதுக்கும் மேலே இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி லைஃப்பில் என்ன மாதிரி தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் யார், அடுத்து என்ன திசை வரப்போகுது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இன்னொன்று, நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு அதோட திசை என்ன, அதோட கதவு நம்பர் என்ன, எந்த மாதிரி அமைப்பில் இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டில் இருக்கீங்களா, இப்போ திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அந்த வீடு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு இருந்தீங்கனாலும் இன்னும் நல்ல க்ரோத் கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நம்ம ஏற்கனவே வந்து 1லேருந்து 50 வரைக்கும் நல்லது கெட்டது எல்லாமே எல்லா எண்களையுமே பிடிச்சு கொடுத்துருந்தோம். இன்னும் 50லேருந்து 100 வரைக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது. அது நமக்கு டைம் கிடைச்சது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. 2-3 பேர் வந்து தொடர்ந்து கேட்டே இருந்தாங்க, சார் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன சார், நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கான எண்கள் எல்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அது நம்மது நியூ ஸ்கீம் ரோடுங்க, இது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ரோடு, அதனால் அப்பப்போ ஆம்புலன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? சரி, எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மனிதநாடி நேயர்கள் எல்லாத்துக்குமே இது உபயோகப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்புங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இங்கே சொன்ன எண்களெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் நம்பரில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு நம்பரில் இருக்கலாம், உங்களோட எதிரியோட நம்பரில் கூட இருக்கலாம். யார் நம்பரில் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படின்னா அவரோட மொபைல் நம்பரில் செக் பண்ணுங்கள், வண்டி நம்பரில் செக் பண்ணுங்கள், அவரோட பேர்லையும் கூட்டுத்தொகையில் செக் பண்ணுங்கள். நல்லது எல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க. கெட்டதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த கஷ்டம் அப்படிங்கிறது பட்டுட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்களையே பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? சரி, இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து வருகின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.